மக்களே. தன் பள்ளி வாழ்க்கையிலேருந்து அடுத்த கட்டமாக கல்லூரிக்கு செல்ல வேண்டிய பெண் வந்து இப்போ உயிரோடு இல்லை. இங்கே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் சேர்க்கோட்டை என்ற ஊரில் அந்த பெண்ணு பேர் வந்து ஷாலினி. அந்த பொண்ணு வந்து 12வது படிக்குது. 17 வயசு தான் ஆகுது. அவங்க அப்பா ஒரு மீனவ தொழிலாளி, கூலி மீனவ தொழிலாளி. அதே ஊரில் இருக்க முனிரான்ற பையன் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஷாலினி பொண்ணுக்கு வந்து தோட்டத்தில் ஒன்றாச்சா கொடுத்துருந்தான். அந்த பொண்ணுக்கு வந்து அந்த காதல் ஈடுபாடு கிடையாது. அந்த பொண்ணு வந்து வீட்டில் போய் சொல்லியிருக்கு. அவங்க வீட்டிலேருந்து வந்து இந்த பெண்ணை கண்டித்ததும் கேட்காம அந்த பொண்ணை வந்து அவன் வந்து குத்தி கொலை செஞ்சுருக்கான். செஞ்சுட்டு தலைமறைவாயிட்டான். நம்ம தான் சொல்லிக்கிறோம், பெண் சுதந்திரம் பெற்ற நாடு இந்தியா வந்து பெண்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. இன்னும் முழு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி தெரியல. இன்னும் இந்தமாரி கொடுமையான சம்பவம் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த கொடுமையான சம்பவம் எப்போ குறையுதோ அப்போ தான் வந்து பெண்களுக்கு முழு சுதந்திரம் இருந்துச்சு நம்ம சொல்ல முடியும். மற்ற கண்ட்ரிக்கெலாம் பாருங்கள், சட்டங்கள் அவ்வளோ கடுமையாக இருக்குது. அமெரிக்கா, துபாய் இந்தமாரி இந்த கண்ட்ரிக்கெலாம் பாருங்கள், யூடியூப்பில் போட்டு பாருங்கள், சட்டங்கள் எவ்வளோ கடுமையாக இருக்குது. அவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க அதெல்லாம் போட்டு பாருங்கள். அந்தமாரி சட்டத்தெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் தான் இந்தமாரி குற்றங்களும் குறையும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி துயர் சம்பவம் நடந்தது மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க வீட்டு பொண்ணுங்களை அவங்களால பாதுகாப்பு பார்ப்பாங்க. ஏன்னா சட்டம் தான் கடுமையாக கொண்டு வர முடியல. அதேமாதிரி நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வீட்டு பொண்ணுங்களை அவங்க பாதுகாப்பு பார்த்துப்பாங்க. நன்றி. பெண்களை விட ஆண்களை வலிமைப்படுத்துறது வந்து அவங்கள கட்டுப்படுத்தல, அவங்கள பாதுகாக்க. யூ ஜஸ்டிஸ் ஃபார் த கேம்.